90ஆம் ஆண்டு ஆனி மாதம் 15ஆம் தேதி எங்களுடைய இடத்தை விட்டு வெளியேறினாங்க. அதுக்கு பிற்பாடு நாங்கள் அப்படியே கரவட்டி பல பல இடங்கள்ல எல்லாம் தங்கி கரவட்டியெல்லாம் கூடுதலாக 30 வருஷம் பண்ணாங்க. வாழ்ந்து பிறகு சொன்னார்கள், உங்களோட இடம் விடுபட போகுது, நீங்கள் வந்து பார்க்கலாம். நாங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தோம். கொஞ்சம் இடம் விட்டதே இல்லை. பார்த்தால் அந்த இராணுவ பெரியவர் சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம், ஒரு 3 மாதத்தாலே நாங்கள் உங்கள் எல்லாரையும் விடுவோம். அது இப்போ 30 வருஷம் போகுது. இப்போவும் என்னுடைய வீடு வந்து அதில் இருக்குது. இல்லை அங்கால 3-4 வீடு இருக்குல்ல, ரோட்டோட இருக்கிற வீடு என்னுடைய வீடு தான். ஆமிதான் இருக்கிறான். அவள் விடுறோம்னு சொன்னாங்க. இல்லை, ஆனால் ஒன்று கனதூரம் என்னத்தை கதைக்கிறது கேட்டு 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 எல்லா விதத்திலும் கேட்டாச்சு, விடுறதா இல்லை. ஆனால் இந்த ஜனாதிபதி இருக்காரല്ലോ, அவர் ஒரு தங்கமான மனிதன், விடுவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, விடுவார். நாங்கள் கொஞ்சம் அவசரம், தெரியாத காலங்கள் கடந்து விடுது. இன்னும் ஒரு கரைச்சல் என்னென்னு சொன்னால், இப்போ எங்களிடத்தை விட்டாலும் ஏதோ பல 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 வீடுகளில் இருந்து அங்கேயும் ஒரு சின்ன கொட்டிலோ ஏதோ போட்டு கொண்டு இருக்கிறோம். காலம் கடந்து போச்சு, அதால் போட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனபடியால் இங்கே விட எப்படித்தான் எத்தனை கொட்டில் வீடுகள் போட்டாலும் அது இங்கே தான் இருக்குது, பிறந்த இடத்த தான் இருக்குது. இது கூட வராது, எங்கே இருந்தாலும் வராது. ஆனபடியாக விட வேணும், விடுவார் என்ற நம்பிக்கை இதுக்கு. மற்ற இது சந்தி இதில் ஒரு கட்டிடம் தான் இருந்தது. அதில் எங்களோட சொந்தக்காரர் தான் வியாபாரம் பண்ணி கொண்டு வந்தது. இது சந்தை தானே. அப்போ நாங்கள் கடற்கரையால் கொஞ்சம் தூரம் தான் எங்களோட இடம். கடற்கரையால் வந்து மீனை விட்டு கொண்டு வருவோம். என்ன மாதிரி அதுவும் இந்த ரோட்டால் போய்க்க ரோட்டோட கிடக்க என்னுடைய வீடு. அப்போ அதே மாதிரி இதெல்லாம் இந்த கட்டிடம் எல்லாம் பெரிய என்னுடைய மச்சாங்காரனுடைய பெரிய மாடி கட்டிடங்கள், கடைகள், பெரிய கடைகள். அவ சரியான இதில் விட வேணும், அவர் விடுவார். அங்கால நெருக்கு வரங்கள் இல்லையா விடுதலான. அப்போ அவர்களோட இதெல்லாம் விளங்காது. இந்த வெயிலில் இருந்து இந்த மக்கள் இப்படி வேதப்படுகிறாரு அப்படிங்கிறாரு என்றால். ரெண்டாவது, இங்கே இருக்கிற இராணுவ பெரியவரும் அவர் தான் எங்களுக்காக பிறந்தாங்க பேசணும். அவர் தான் எங்களுக்கு சொல்ல வேணும், அந்த மக்களுக்கு தான் செய்ய வேணும்னு சொல்ல வேணும். ஆனால் செய்யக்கூடியவர் ஜனாதிபதி. அந்த நம்பிக்கை எங்களுக்கு அவர் மறக்க முடியாதவரே. மன்னங்களை பார்த்து கொண்டு போனவர். பார்த்து கொண்டு போனவர். வேறு என்ன சொல்கிறது? ஐயோ, அது சொல்ல முடியாது. இது அவங்களுடைய ஒரு மரவள்ளிக்கிழங்குகள் இப்படி இருக்கும். மண்ணும் அப்படி, தண்ணியும் அப்படி, பலம் கொண்ட இடம். ஆனால் இப்போ அவர்கள் ஏதோ செய்கிறார்களாம், தோட்டங்கள் தோட்டமாக செய்கிறார். கோழி முட்டையை அது இல்லவோ, கோழி முட்டை தந்தி வல்லையில் ஒரு கேம்ப் இருக்குது. அந்த கேம்பில் கோழி முட்டை இங்கே பண்ணை வச்சு அதில் ஒரு முட்டைன்றதுல 50 ரூபா என்ற காணிக்க கோழி பண்ணை போட்டு அந்த முட்டையை வர எடுத்து வெள்ளை சந்தியில் ஒரு கடையை போட்டு ஒரு முட்டை 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நாங்களும் வாசலில் படியில் நின்று ஐயா பணம் என்றால் 50 ரூபா கொடுத்துட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். நாடு அடுத்தது என்ன பிள்ளை நிற்கல, இந்த தென்னை பிள்ளை அடுத்தது என்ன பிள்ளை என்னுடைய பெரிய காணி, காணி இப்படி பார்த்துட்டு போறீங்க. அவர் இப்போ இருக்குது. இதெல்லாம் கல்வீடுகள், அந்த காலத்து கல்வீடு, உறுதியான தலைவாசல் போட்ட கல்வீடு. அந்த ஐயர் வீடு சொல்லி ஒன்று இருக்கணும், அது மாதிரி எல்லாம் இதில் கல்வீடு போட்டோம். கடலுக்கு இந்த ரோட்டுக்கு பிற்கால பார்த்தா பொன் விளையும் போகும்.
உண்மைதான். வடக்கால பார்த்தால் பிற கடலோடியும் அப்படியான இடங்கள். இரு தரப்பினரும் அள்ளிக்கொண்டாங்கிறது. இங்கே இருந்துதான் மீன் முட்டலாம் தென்னிலங்கைக்கு கொழும்புக்கு போகிறது. இந்த பலாய் மைனடி ரோட்டில் ஐஸ் ஃபேக்ட்ரி இருந்தது, NSR இருந்தது, KV துரைசாமி இருந்தது, பொன்னுத்துறை இருந்தது, என்னையா இப்படி பல ஐஸ் ஃபேக்ட்ரி இருந்தது. அதே நேரத்தில் துறைமுகம், மீன்பிடி துறைமுகம், மயிலடி துறைமுகம், பெரிய துறைமுகம், ஒரு 100க்கும் மேற்பட்ட வள்ளங்கள் அங்கே இருந்தது. இப்பவும் இருக்கு. ஆனால் மீன்பிடியில் முதலிடம் அப்படின்னா மயிலடி. மீன்பிடியில் வெள்ளெடுத்துறேன்னு சொல்லுவாங்க, அதுவும் மீனவர்கள் தான், இது மீனவர்கள் தான். மீன்பிடியில் முதலான இடம் சொன்னால் மயிலடியில் மீன் பிடிச்சி தான் உடம்பு இங்கேருந்து குழம்புக்கு போகிறோம். 3 மணிக்கு ஒரு இதால் போகும் பருத்துற முனை வரைக்கும். அங்கேருந்து ரோட் பண்ணி கொண்டு இங்கே வரும் 6 மணிக்கு இங்கே 7 மணிக்கு உழைக்கிட்டாண்டா 8 மணிக்கு தொண்டவனாந்த ஜந்தியில் தேங்காய் உடைச்சி தான் குழம்புக்கு போகிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய லோரிகள், சாதாரணமான லோரிகள் இல்லை. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இந்த இடத்த ஒரு தராலே கைப்பற்ற முடியல. அந்த காலங்களை நினைச்சு பார்க்கல கவலையாக தான் இருக்கு. சிறப்பான அது கஷ்டங்கள் இப்போதானே வெளிநாடுகள் பெரிய 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 இதெல்லாம் போகுது. அந்தந்த கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷம் போய் சந்தோஷம் மட்டும் சாமான இல்லையே. சொந்த நிலத்தில் இருந்தால் தானே சந்தோஷம். சந்தோஷம் இல்லையே. கோடி பொன் குவிந்தாலும் எங்களோட காணியில ஒரு மரத்துக்குள்ள படுத்திருக்கிற நிம்மதி எந்த கோடீஸ்வரன்ட்டையும் இல்லை. ஆகவே தான் நாங்கள் போராடுறோம். எங்கட காணியை எங்கள்கிட்ட தந்து நீங்கள் வெளியேறுங்க. அதே நேரத்தில் இன்னும் ஒரு கதை, அது கதைக்கப்படாது. 30 வருஷ போராட்டத்தில் ஆயுதம் ஏந்தினவர்கள்லாம் 2014 போட்டாங்க. ஆயுதங்களை நீங்கள் கைப்பற்றி போட்டீங்க. அப்புறம் என்னதுக்காக எங்களோட இடத்த விடாமல் வச்சிருக்கீங்க? என்னையா போராடினவங்க போட்டாங்க. நாங்களெல்லாம் இப்போ எங்களுக்கெல்லாம் பிள்ளை ஒட்டி இருக்கு. சீதனம் கொடுக்க இப்போதைய காலகட்டத்திலே ஆண்கள் எல்லாம் சீதனம் கேட்குறாங்க. காணி தொண்டு இருந்தால் காணியை மட்டும் கொடுத்து சொல்லலாம், தம்பி நாங்கள் தான் ஆரம்பிச்சோம். காணியும் இல்லை, சீதனம் இல்லை. இப்போ பவுன் 4,03,80,000 ரூபா போடுது. ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு தாலி கொடி கட்டினேன். 7 லட்சம் மட்டும் 7 கோடி 7 பவுன் 8 பவுனில் கட்டினேன். எங்கள்கிட்ட இருக்கோ ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, லாட்ரி அடிக்கிற நாங்கள் என்னென்று வைக்க கொடுக்குறது. அப்போ காலங்காலமாக எங்களோட பிள்ளைகள் கன்னித்துறவிகள் மாதிரி தான் இருக்க வேணும். இந்த அரசாங்கம் செய்கிற வேலை. இந்த அரசாங்கம் வந்து முதல்ல இப்போ இந்த அரசாங்கம் எங்களுக்கு கொஞ்சம் விட்டு தந்திருக்குது. ஆனால் எந்த அரசாங்கங்களும் செய்ய முடியாத ஒரு ஜனாதிபதி எங்களோட வல்லெடுக்கிற மண்ணில் வந்து தாய்மார்கள் வந்து அந்த ஜனாதிபதியை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்த ஒரே ஜனாதிபதி என்று சொன்னால் எங்களோட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா மட்டும்தான். வேறு யாருமே அதை செய்ய முடியல. எந்த அரசாங்கத்தில் உள்ள ஜனாதிபதியும் இந்த பலாலி ரோட்டால் நடந்து போனான்னு சொன்னால் எங்களோட ஜனாதிபதி அனுரகுமாரா திசாநாயக்கா மட்டும்தான். அவற்றை அந்த நடவடிக்கைகளை பார்க்க நீங்கள் நம்புறீங்க? கிடைக்கும் நம்புறோம். வயது போய் கொண்டிருக்குது. நாங்கள் இதில் இருப்போமோன்றது சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. எங்களோட வயசில் எங்களோட மண்ணில் வந்து நாங்கள் காலடி வைப்போமோ. நன்றியா.